தேவனுடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சராசரத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். உலகத்திலே அந்தஸ்துள்ளவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், புகழ் பெற்றவர்கள், தத்துவ ஞானிகள் அத்தனை பேருடைய பிள்ளைகள் அல்ல நாம். திரியேக தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 படிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று படி. We are the children of God. நமக்கு தேவையான நம்முடைய பரம தகப்பன் எல்லா ஆலோசனைகளையும் ஒருங்கே சேர வேதத்திலே பரிசுத்த வார்த்தையிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. எனவே இந்த நாளிலே கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். முன்னதாக நான் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் சொல்கிறேன். எனக்கு சரியான நினைவு, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 2018 இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஞாபகம் இருக்கிறது. ஒரு 6 வருஷத்துக்கு பிற்பாடு ராஜபாளையம் திருச்சபை மக்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பெரம்பலூர் சபையின் சார்பாகவும் தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய அழைப்பு, அன்பு, உபசரிப்பு எல்லாவற்றுக்கும் நன்றி. எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம். கொஞ்சம் அலர்ட்டா, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருறீங்களா? சாஞ்சு நிமிந்து நிறைவு. அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். மழை காலமாக வேற இருக்கா? ரைட், படிக்கலாமா? லெட்டர் டு ஹீப்ரூஸ் 12:1, 12வது அதிகாரம் 1 வசனம். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற மன்றத்தில் பொறுமையோட உணரணும். இந்த ஒரு வசனம் தான் இதில் இருக்கிற எல்லா பகுதிகளையும், ஆவிக்குரிய உள் அர்த்தங்களையும் வெளியிலே கொண்டு வந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தயம். அது ஒரு ஓட்டப்பந்தயம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ரிலே ரேஸ், அஞ்சல் ஓட்டம். அதாவது ஒருத்தர் கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்பாரு, வேகமாக ஓடி அடுத்தவங்க கையில் கொடுக்கணும். அது பிடிச்சி அடுத்த யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த கம்பை குச்சி கோலை கொடுத்து அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. காரணம் தொடர் ஓட்டம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் ஒரு ஓட்டம் தான். நம்முடைய ஹார்ட் பீட் எப்போ ஓட ஆரம்பிச்சது? தாயின் கருவில் ஓட ஆரம்பிச்சது. இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லை? ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு ஓடுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பிரதர்? என்னங்க பேச மாட்டீங்க? அது தன்னுடைய வேலையை நிதானமாய் செய்யும். சூரியனை ஆண்டவர் 4வது நாள் படைத்தார். ஆதியாகமம் நீங்கள் முதல் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 4வது நாள் படைத்தார். இன்னமும் அது ஓடிக்கொண்டே இருக்கு. தன்னுடைய பாதையிலேயே ஓடுகிறது. பாதை தவறுமானால் நாம் நிலை குலைந்து போய்விடுவோம். அது ஒரு பெரிய சுடர், அவ்வளவுதான். அது தன்னுடைய ஓட்டத்தை சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது. அதுக்கு 3 வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சூரியனுக்கு. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று வெப்பம், இன்னொன்று ரசாயன கதிர்கள், கெமிக்கல் ரேஸ். லைட் ரேஸ், ஹீட் ரேஸ், கெமிக்கல் ரேஸ். இது 3 பூமிக்கு அனுப்பிட்டு தன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி. ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அதுக்கு உயிர் இருக்கா? உயிர் இல்லையா பிரதர்? உயிர் இல்லை. நமக்கு உயிர் இருக்கா? விசுவாசத்துக்கு உயிர் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு பிரதர். உயிர் இருந்தால் பெருகும். மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ரக்ரியேஷன். ஞாபகம் வைங்க, சூரியனுக்கு உயிர் இல்லை, ஜடம். அது ஒரு வஸ்து. அது தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறது. ஆச்சரியமா இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியர் செய்வதனால இந்த இயற்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி 4வது நாள் தான் சூரியனை படைத்தார். முதல் நாள் வெளிச்சம் எங்கே இருந்துச்சு? முதல் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்றுன்னு போட்டிருக்குல்ல. முதல் நாள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? தான் சூரியனே இல்லையே, வெளிச்சம் ஏது? தேவனே வெளிச்சமாக இருந்தார். சூரிய வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சம் உடையவர் நம்முடைய கர்த்தர். அதனால தான் அவர் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளின்னு சொல்றார். கவனிச்சிங்களா? ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ சூரியன் தன்னுடைய பாதையிலே அது சரியாய் ஓடுகிறது. நம்முடைய விசுவாச ஓட்டம் சரியாய் ஓடுகிறதா? ஓடுவதற்கு என்னென்ன தேவை? ஓடுவதற்கு என்னென்னதை தவிர்க்க வேண்டும்? வாட் ஆர் த ஐட்டம்ஸ் டு ரெக்டிஃபை இன் அவர் ஹியூமன் ரேஸ், இன் அவர் ஸ்பிரிச்சுவல் ரேஸ்?
ஆவிக்குரிய மனித ஓட்டத்திலே நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? துவக்கினவர் யாருங்க? மறுபடியும் அதே வசனம். துவக்கினவர் யாருங்க? சத்தமா யாருங்க அது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு என்று படிக்கிறோம். விசுவாசம் அவர் துவக்கினார், நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த விசுவாச ஓட்டத்துல எங்கேயாவது நின்றுட்டோமா? கொஞ்சம் ஸ்லோவா ஓடி மந்தமா உட்கார்ந்துட்டோமா? ஓடிக்கிட்டு இருக்கோமா? என் பாதையில் நான் ஓடுறேன்னா எனக்கு ஒரு ட்ராக் இருக்கு. ஓட்டப்பந்தய வீரர்களை கவனிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு, ஓடு பாதை. அதுலதான் ஓடணும். எனக்கு ஒரு ட்ராக் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுலதான் நான் ஓடணும். உங்க ட்ராக்ல ஓடி நான் ஃபர்ஸ்ட் வந்தா கூட எனக்கு பிரைஸ் கிடையாது, பரிசு கிடையாது. நான் ஓடுகிறேன்னா நம்முடைய விசுவாசம் ஓடுகிறதா? லக்கை நோக்கி ஓடுகிறதா? கவனிக்கணும். பாதியில் நிறுத்திட்டோமா? முன்னேறி போறோமா? நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி ஓடுகிறோமா? இதெல்லாம் கேள்விகள். இந்த செய்தி இந்த வசனத்தை மையமாக வைத்த செய்தி. இது ஒரு ஓட்டம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல ஞாபகப்படுத்துவார். படிக்கலாமா? 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரொம்ப நல்ல பாடம் இது, சின்ன பிள்ளைகளும் கேட்ச் பண்ணிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடித்தேன் என்ற ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கிறது. போராட்டம் தான். ஓட்ட பந்தயத்துல ஓடணும்னா போராட்டம் தான். நம்ம லக்க என்ன செய்யக்கூடாது? தவற விட்டுறக்கூடாது. அக்கம் பக்கத்துல பாக்குறது அல்ல. இங்க பார்த்து ஓடனா அங்க பார்த்து ஓடனா நாம ஓடுவோம், ஒன்றும் வெற்றியே இருக்காது. ரொம்ப அழகான வார்த்தையை எபிரேய எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் இங்கே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆகையால்னு இந்த அதிகாரம் ஆரம்பமாகுது. ஆகையால்னா இதுக்கு முந்தின அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி என்று அர்த்தம். இட்ஸ் a continuation of that chapter 11. 11வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 12 அதிகாரம். அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வரிசையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முடிவடையவில்லை. நம்மை அல்லாமல் அது முடிவடையாது. அந்த கடைசி வசனத்தை படிங்க, 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். நம்மை அல்லாமல் விசுவாச ஓட்டம் முடியாது. தொடர்ந்து போயிட்டே இருக்கும். முதல் நூற்றாண்டுல விசுவாசிகள் இருந்தார்கள், போன நூற்றாண்டுல இருந்தார்கள், இந்த நூற்றாண்டுல இருக்கும். ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதமானால் அடுத்த தலைமுறையும் அடுத்த நூற்றாண்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஓட்டம் இருக்கும். எனவே விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்துல இருக்கக்கூடிய குறிப்புகளை படிக்க போறோம். மறுபடியும் நான் படிக்க விரும்புறேன். ஓடக்கடவோம், இது முதல் பாயிண்ட். லெட் அஸ் ரன், இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நமக்கு நியமித்திருக்கிற. 3வது பாயிண்ட், பொறுமையோடு. 4வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவை நோக்கி. 5வது பாயிண்ட், பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, லே அசைட். ஆங்கில வேதாகமத்தை படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 குறிப்புகளை இந்த செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மனித ஓட்டம், ஹியூமன் ரேஸ், அது போல அல்ல. இது விசுவாச ஓட்டம். த ரேஸ் வித் ஃபெய்த். விசுவாசத்துடன் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. 11ஆம் அதிகாரம் முற்று பெறவில்லை. 12ஆம் அதிகாரம் என்னை உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது, அது முற்று பெறவில்லை. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் விசுவாசிகள் அவிசுவாசம் அவங்களுக்கு வராது, ஆனா அற்ப விசுவாசம் வந்து. அவிசுவாசம் வேற, அற்ப விசுவாசம் வேற. எனவே இன்றைக்கு திருச்சபைகளிலே விசுவாசிகள் சோர்ந்து போக காரணம் அற்ப விசுவாசம். அவர்களுக்கு குறிக்கோள் தெரியவில்லை. நிறைய ஊழியர்களுக்கே குறிக்கோள் தெரியல. த கோல், த எய்ம், த பர்பஸ், அது தெரிய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பிரயோஜனமே இல்லை. ஓடுகிறவனை நான் வகைப்படுத்தி இருக்கிறேன் என்னுடைய குறிப்பில். இது நான் சொந்தமாக கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட பாடம். அதனால ரொம்ப தைரியமா நான் பேசுவேன். ரைட். இந்த ஓட்டப்பந்தயத்தை குறித்து ஓடுகிறவன் எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. கவனிச்சிங்களா? முடிவு என்ன? ஒருவன் ஜெயித்த ஒருவன் வெகுமதிக்காக போய் நிற்பான். என்ன கவனிங்க, ஜெயித்த ஒருவன் வெகுமதிக்காக போய் நிற்பான். இதுதான் பவுல் தீமோத்திக்கு சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு. நல்லா கவனிச்சிங்களா? வெகுமதிக்காக காத்திருப்பான். யாரு? ஓடுகிறவன். சரியா ஓடிட்டான்னா
ஓடி முடிச்சிட்டான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அவார்டு, அதுக்காக அவன் காத்திருப்பான். இரண்டாவது ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், தாமதமாய் உட்கார்ந்து 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 ஓடி முடித்தவர்கள். அவர்களும் அங்கே நிற்பார்கள். அவர்களுக்கு எந்த வெகுமதியும் கிடையாது, ஆனால் ஓட்டத்தை முடித்தவர்கள். நான் சாதாரணமா ஓட்டப்பந்தயத்தை உங்க மனசுல வைங்க. ஓடிட்டான், ஃபர்ஸ்ட் வந்துட்டான், அவன் நிக்கிறான், ரெடியா நிக்கிறான், பிரைஸ் கொடுப்பாங்க, அவனுக்கு வெகுமதி கொடுப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வெகுமதி உள்ள வாழ்க்கை, மறக்கக்கூடாது. இட்ஸ் அவார்டட் லைஃப். வேணுமானா நீங்கள் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போனார், அந்த எலேசாரையும் ரெபெக்காலையும் கேட்டு பாருங்கள். எந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பிரதிபலன் உண்டு. அதனாலதான் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனவே கிறிஸ்தவ ஜீவியம் வெகுமதி உள்ள ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் ஓட்டப்பந்தயத்துக்கு இணையான ஜீவியம். ஒரு மனுஷன் ஓடி வெகுமதிக்காக நிற்கிறான், அவனுடைய களைப்பை எல்லாம் தீர்ந்து விடும். அவனுடைய சோர்வுகள், ஓட்டத்துல ஓடுனது, இந்த கால் வலிச்சது, இந்த கால் வலிச்சது, அவனுடைய வேதனை எல்லாம் தீர்ந்து விடும். ஏன்னா கிடைக்க போறது வெகுமதி, கொடுக்க போகிற ஒரு எஜமான். அது ஒரு ஆளு. ரெண்டாவது ஆளு ஓடி பிடிச்சி வெறுமனே நிற்கிறான். 10 பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க, ஒருத்தன் 10ஆவதா வந்துட்டான், அவன் எப்படி நிற்பான்? அவனும் அந்த கோட்டை இலக்க தொட்டுட்டான், தொட்டுட்டு நிக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன கிடைக்காது? வெகுமதி கிடைக்காது. மூணாவது, பாதியிலேயே நிறுத்தினவங்க இருக்கிறார். ஓட்டப்பந்தயம் உதாரணமா 1400 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு வைங்களேன், ஓட ஆரம்பிச்சிட்டோம், அவனுக்கு பாதியில முடியல, பாதியோடு முடிச்சுட்டு பாதியிலே நிற்கிறான். நாலாவதாக, துவக்கத்துல இருந்தவன் முடிவிலே இல்லை. இதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா என்னாகமம் 1ஆம் அதிகாரம், என்னாகமம் 26ஆம் அதிகாரம் ரெண்டையும் படிக்கணும். நீங்க படிக்கணும். அப்பதான் ஒவ்வொரு கோத்திரத்திலும் புறப்பட்ட புருஷர்கள் எத்தனை பேர், அது 1ஆம் அதிகாரம். போய் சேர்ந்த புருஷர்கள் எத்தனை பேர், இது 26ஆம் அதிகாரம். ஒரு கோத்திரத்துல குறையும், ஒரு கோத்திரத்துல கூடும். காரணம், இடையில அவர்களுடைய ஓட்டம் சரியில்லை. ஓடுகிறவர்கள் அதிகமாய் பெற்றுக் கொள்வார்கள். யோசுவா அவர் ஜனங்களுக்கு அந்த பிரதேசங்களை, கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கும் போது அவரவர்கள் எண்ணிக்கையின்படி சீட்டு போட்டு குலுக்கி அவர்களுக்கு கொடு என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். மோசே செய்யாத வேலையை யோசுவா செய்து அவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறார். அந்த பங்கை பெற்றுக்கொள்ளும் போது துக்கமும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும். கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் பகுதி கிடைக்கும், அதிக ஜனங்களுக்கு அதிக பகுதி கிடைக்கும். அவர்கள் தலைமுறை வாழ்வதற்கு இடம் உண்டு. ஒரு குரூப் தலைமுறை வாழ்வதற்கு இடமே இருக்காது. நீங்கள் என்னாகமம் 2 புஸ்தகத்தையும் 2 அதிகாரத்தையும் அப்படி ஒப்பிட்டு படிக்கணும். ஒரு டைம் டேபிள் மாதிரி போடணும். என்னாகமம் சாப்டர் 1 புறப்பட்டவர்கள் கோத்திரம் எண்ணிக்கை, கோத்திரம் எண்ணிக்கை. சாப்டர் 26 கோத்திரம் எண்ணிக்கை, கோத்திரம் எண்ணிக்கை. இதிலிருந்து இது குறைவா கூடுதலா அதை பார்க்கணும். கூடுதல் என்றால் எவ்வளவு கூடுதல், குறைவு என்றால் எவ்வளவு குறைவு. இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா என்ன காரணத்தினால் அவர்கள் குறைந்தார்கள் என்பதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நல்ல பாடம். நான் அனுபவிக்கிறேன், அதை படிச்சு பார்த்துட்டு அனுபவிக்கிறேன். எந்த கோத்திரம் குறைஞ்சதுனால அந்த கோத்திரத்துக்கு வந்த விளைவுகள் என்ன. எப்ராயிம், மனாசே, யோசேப்பினுடைய பிள்ளைகள் இடம் பத்தல, யோசுவாட்ட வந்து கெச்சிறாங்க, எங்களுக்கு இடம் பத்தல, கொஞ்சம் இடம் தான் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய இடம் கொடுங்க. இனிமே கொடுக்க முடியாது. ஏன்? வர்ற வழியில அவர்களுடைய வாழ்க்கை தரம் சரியில்லை, அதனால நிறைய மரணத்தினால குறிப்பிட்ட கோத்திரத்துல மக்கள் தொகை குறைஞ்சது. மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்போ ஓட்டப்பந்தயம் அவர்களுடைய யாத்திராகம புஸ்தகத்திலே புறப்பட்ட இஸ்ரவேலருடைய ஓட்டத்திலே நிறைய வில்லங்கங்கள் இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இடம் பத்தாமல் அவருடைய வாழ்க்கையின் முடிவு சோகமாயிருக்கிறது. போய் சேர்ந்துட்டாங்க, ஆனா அங்க சந்தோஷமா இருக்க முடியல. அப்போ ஓட்டப்பந்தயத்துல, விசுவாச ஓட்டப்பந்தயத்துல ஓடி வெகுமதிக்காக நிற்கிற ஒரு குரூப்பு, ஓடி முடித்து வெறுமனே நிற்கிறவன் ஒருவன், பாதியிலே முடிக்காமல் இருக்கிறவன் ஒருவன், துவக்கத்திலே இருந்தவன் முடிவிலே இல்லை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. நிறைய பேர் சபையில பின்வாங்கி போயிட்டாங்களே. ஏன்? எல்லா சபையிலையும் இருக்கு, பெரம்பலூர்லயும் இருக்கு, ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நம்ம எல்லாம் சபிக்கப்பட்ட பூமியில தானே குடியிருக்கிறோம். என்னங்க, த லேண்ட் ஆஃப் கர்ஸ், இது சபிக்கப்பட்ட பூமி. ஏன் பின்வாங்கி போனாங்க? ஏன் பாதியில சபையை விட்டு போறாங்க? ஏன் பாதியில குடும்பம் நடத்தாம போறாங்க? ஏன் பாதியிலேயே முடிக்கிறாங்க? அது ஒரு வகை, ஒன் ஆஃப் த டைப். அதை படிக்கணும். எனவே விசுவாச ஓட்டத்தை பற்றி இப்பொழுது நாம் படிக்க போறோம். முதலாவது, ஓடக்கடவோ, லெட் அஸ் ரன். இப்ப நான் சில கேள்விகள் கேட்கணும், நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் ஓடணும்? என்னங்க? பரிசு பொருள் வாங்கணும். மறுபடியும் நல்ல பதில் தான். மறுபடியும் ஏன் ஓடணும்? நீங்க அந்த வசனத்தை நீங்களே படிங்க, சத்தமா படிக்க வேணாம். அவங்க எபிரேயர் 12:1 படிச்சுட்டு ஏன் ஓடணும்னு சொல்லுங்க பாப்போம்.
கிறிஸ்து துவக்கி வச்சுட்டாரு, அதனால ஓடணும். துவக்குகிறவரும் படிச்சீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துவங்கிட்டாரு. மகளே, நீ என்ன நம்புற விசுவாசத்தை உனக்கு தர்றேன். உண்மையிலேயே விசுவாசம் யாரு தந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 3:16 படிங்க. அவராலே உண்டாகிய விசுவாசம். விசுவாசத்தை அவர் தான் நமக்கு கொடுத்தாரு. மகனே, உனக்கு நான் விசுவாசத்தை தர்றேன், இதுல ஆரம்பி ஓடு. மகளே, உனக்கு விசுவாசத்தை தர்றேன், ஓடு. பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீ ஓடு. ஏன் ஓடணும்னு கேட்டா, கிறிஸ்து என்னை துவக்கினார், இந்த விசுவாச ஓட்டத்தை துவக்கினார். துவங்குற வரைக்கும் ஓட்டத்தை பத்திய சிந்தனையே இருக்காது யாருக்குமே. ஆமா. ஆனா ஓட ஆரம்பிச்சுட்டா ஓடிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும், விசுவாசத்துல ஓடி ஜெயிக்க வேண்டும். ஓடுவதற்கு சில பிரயாசங்கள்லாம் வேணும் இல்லையா? சும்மா ஓடி ஜெயிச்சிட முடியாதுங்க. என்னங்க, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது, அப்போ எனக்கு 11 வயசு, ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. 1200 மீட்டர்னு நினைக்கிறேன் ஓட்டப்பந்தயம். ஸ்கூல் கிரவுண்டில். அவ்வளோதான், 2 வாட்டி சுற்றி வரணும். நானும் பேர் கொடுத்துட்டேன், நானும் ஓடுறேன். 1 2 3ன்னு ஒருத்தர் ஷூட் பண்ணார், ஓட ஆரம்பித்தோம். என் கூட நிறைய பேர் ஓடுறாங்க. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் தான். புரியுதா? என்ன புரியுது பாரு? ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன், நீங்கள் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் தான். ஓட தெரியல, எனக்கு ஓட முடியல. எங்கள் தமிழ் வாத்தியார் வந்தார், அவர் பேர் ராசு, அவங்க அப்பா பேர் ராஜேந்திரன் நினைக்கிறேன், அதனால இரா ராசு அப்படின்னு தான் கையெழுத்து போடுவார். அவர் என்னை கூப்பிட்டாரு, ஞானவேலி இங்கே வா. வேஷ்டி சட்டை தான் உடுத்துவார், பேண்ட்லாம் உடுத்த மாட்டார். தமிழ் பண்டிட் வா, மணிப்பர்ஸ்லேருந்து ₹1 எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் நல்லா ஓட கற்றுக்கோ அப்படின்னாரு. நான் மூஞ்சி தொங்கி போச்சு, எனக்கு வெக்கமாக போச்சு. அத்தனை பேர் மத்தியிலையும் நான் தான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. பிரியமானவர்களே, நான் அது சாதாரண அது ஓட்டப்பந்தயம். ஏன்னாங்க, அழிந்து போகிற கிரீடத்தையோ எதையோ கொடுக்கக்கூடிய ஓட்டப்பந்தயம் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஓட்டம் விசுவாச ஓட்டம். விசுவாசத்துல வளர வேண்டும், தொடர வேண்டும். நேற்றைக்கு இருந்த விசுவாசத்தை விட இன்றைக்கு ஒரு நூலாவது அதிகமாக இருக்க வேண்டும். போன மாசம் இருந்ததை விட இந்த மாசம், போன வருஷம் நான் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை. என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். விசுவாசிகளை எப்பொழுதுமே தேவன் கனம் பண்ணுவார். ஆபிரகாம கனம் பண்ணாருங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் படிச்சுப்பாரு, நான் உன்னை கௌரவப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு. அதே மாதிரி அவன் தேசத்தை, இனத்தை, ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். மத்தேயு சுவிசேஷம், பைபிள் எடுக்காதீங்க, பைபிள் எடுக்க. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம், முதல் பெயர் தமிழில் ஆபிரகாம். நான் யோசிப்பேன், புதிய ஏற்பாடை எழுதுறதுக்கு எதை வச்சு துவங்கணும்னு ஆவியானவர் மத்தேயுட்ட ஆபிரகாமை வச்சு துவக்கின்றார். கவனிச்சிங்களா? ஆபிரகாம் கனப்படுத்தப்படுகிறார், அவன் விசுவாசிகளின் தகப்பன். பிரியமான தம்பி தங்கச்சி, நீங்களும் விசுவாசத்துல ஓட வேண்டும். என்ன சைடில் இருக்குன்னா பார்க்கவே பார்க்காது. டோன்ட் லுக் ஹியர் அண்ட் தேர். ஓடிட்டே இருக்கும். என்னைக்கு எது வரைக்கும் ஓடணும்? என்னுடைய பேச்சு மூச்சு நிற்கிற வரைக்கும் ஓடணும், அல்லது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓடணும். விசுவாசம் என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். அதை துவக்கி வைத்தவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. நாம் ஓட ஓட கடவோம் என்று எழுத்தாளர் தன்னையும் சேர்த்துக்கிறார். ஓடுங்கள் என்று சொல்லவில்லை, ஓடினேன் என்று சொல்லவில்லை, ஓடினீர்கள் என்று சொல்லவில்லை, ஓட கடவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில விசுவாச குறைச்சல் வரக்கூடாது, அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப பயந்துருவோம், எதிர்காலம் என்ன ஆகுமோ. சும்மா சாதாரணமாக நான் பேசுகிறேன், விலைவாசி எல்லாம் இருக்கு, பொம்பளை பிள்ளைகளை வேற பெற்று வச்சிருக்கோம், என்ன செய்யறது? மகளே, மகனே, நீ கர்த்தருடைய பிள்ளை, எதுக்குமே கவலைப்படாது. உனக்காக கவலைப்படுறவர் ஒருத்தர் இருக்கிறார். என்னங்க, உன்னை பராமரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நான் ஒரு வேலைக்காரங்க, ஆனா ஊழியக்காரங்கிற வார்த்தைக்கு வேற வார்த்தையும் இருக்குல்ல, வேலைக்காரங்க. நான் என் முதலாளி யாரு தெரியுமா? என் முதலாளி யாரு தெரியுமா? என்னை வஞ்சிக்காத முதலாளி, என்னை பக்குவமா கவனிக்கிற முதலாளிங்க, பராமரிக்கிற முதலாளிங்க. நம்முடைய எஜமான தெரியலன்னா வேஸ்ட். அவரு தாங்க துவக்கி வச்சாரு. விசுவாசத்தை துவக்கி வச்சது யாருங்க? எங்க அப்பாவா? உங்க தகப்பனாரா? தாயாரா? உங்க உறவுகளா? உங்க நண்பர்களா? சுவிசேஷம் சொன்னவங்களா? கர்த்தர் தான் துவக்கி வச்சார். சொல்லுவாங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானா அப்படிம்பாங்க. விசுவாசத்தை தூக்கினவர் நம்மளை நடத்தாம விட்டுருவாரா? நாம் ஓட வேண்டும் என்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். நம்பர் 1, let us run. நம்பர் 2, நமக்கு நியமித்திருக்கிற 12 சீசர்கள் எல்லாரும் ஒன்று போல இல்லை. கவனிச்சிங்களா? பேதுரு ஒரு மாதிரி, யோவான் ஒரு மாதிரி, மத்தேயு ஒரு மாதிரி, பர்த்தலமேயு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்கவுங்க நிறைவேற்றாங்க.
நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆரோன்னு இருந்தா மோசையும் இருந்தான். மோசை 3 வயசு சின்னவர், ஆரோன் 3 வயசு பெரியவர். ஆரோனுக்கு வேலை வேற, மோசைக்கு வேற வேற. மோசை தம்பி, வயசுல சின்னவன், ஆனா பெரிய வேலை. ஆரோன் வயசுல மூத்தவன், அவருக்கு வேற வேலை. பல பல வேலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பல குடும்பங்களிலே உங்களை வைத்திருக்கிறார். கவனிங்க, உங்க ரோல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சகோதரியுடைய ரோல், சகோதரியுடைய பங்கு குடும்பத்துல என்ன, சகோதரனுடைய பங்கு குடும்பத்துல என்ன, திருச்சபையில எனக்கு நியமிக்கப்பட்டது எது. நான் படிக்கும் போதுங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன், சிஎஸ்ஐ ஹை ஸ்கூல் நாகப்பட்டினம். படிக்கும்போது பேச்சு போட்டினா நான் போகவே மாட்டேங்க, கட் பண்ணிடுவேன். ஸ்கூலுக்கே கட் அடிச்சிடுவேன். எங்கேயாவது கடற்கரையில் பூங்காவில் சுற்றிட்டு சாயந்தரம் பள்ளிக்கூடம் விடும்போது வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, என் கூட்டாளிகளுக்கு தான் தெரியும் எங்கேயா அவன் போயிருக்காங்க. பேச்சு போட்டினா நான் ஆண்டவர் எனக்கு பேச்சு வரத்தை தான் அதிகமாக கொடுத்தாரு. நான் படிக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு நியமிக்கப்பட்டதுங்க. இலகுவா ஃப்ரெண்ட்ஸு கேட்ச் பண்ணிடலாம், இலகுவா அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லலாம். உங்களுடைய குடும்ப இலக்கு ஆண்டவர் நியமித்தது. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட புருஷன், ஒரு நாளும் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ஏன் இந்த சனியனை கட்டிக்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் தான் ஓட்டுறது. தயவு செய்து தம்பி சகோதரன் நீ அப்படி சொல்லாத. உனக்கு நியமிக்கப்பட்ட குடும்பம், உனக்கு நியமிக்கப்பட்ட விசுவாசம், உனக்கு நியமிக்கப்பட்ட தொழில், உனக்கு நியமிக்கப்பட்ட சபை. நான் இந்த பிரதரன் சபையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்குவேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கொடுக்குற சபை. ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கொடுக்குற சபை, அதுலேயே நான் இருக்கேன். 1979 இருக்கேன் பிரதர், 45 வருஷமா இருக்கேன். கர்த்தர் என்ன பார்க்குறாரு. நான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எத்தனையோ பேர் என்ன சம்பளத்துக்கு கூப்பிட்டாங்க. திருச்சியிலேருந்து ஒரு சர்ச் என்னை கூப்பிட்டுச்சு, உங்களுக்கு கார் தர்றோம், தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் தர்றோம், மாதம் எவ்வளோ சம்பளம் தர்றோம், வாரீங்களா? நான் சொன்னேன் வரல. நான் சத்தியத்துக்காக நான் நிற்கிறேன், காசுக்காக நிற்கல. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். எனக்கு பிடிக்காத ஊர் பெரம்பலூர். ஆண்டவர் சொன்னார் நீ அங்கே போ, அந்த ஊர் மக்கள் எனக்கு பிடிக்கும், நீ போ. அந்த ஊருக்கு போனேன். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். HIV+ மத்தியில், கல் உடைக்கிறவர்கள் மத்தியில், கிராம மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஓட்டம் எனக்குன்னு ஆண்டவர் ஒன்று நியமித்திருக்கிறார். உங்களுக்கு அது தெரியுமா? கடவுள் என்னை எந்த பாதையில் நடத்துகிறார் தெரியணும். We must find out the way in Christ. அது தெரியலன்னா எப்படி வேணாலும் ஓடலாம், எப்படி ஓடலாம், நினைச்ச இடத்துல ஓடலாம், நினைச்சதை வேலை செய்யலாம், நினைச்சதை சாதிக்கலாம். அப்படி இல்லை. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். உங்களுக்கு என்ன ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா? விசுவாசத்துக்கு கேடு வரக்கூடிய ஏதாவது வந்தால் அந்த ஓட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியுமா? உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். எதனால இது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு தடை? ஏன் இன்னும் முன்னேறி போக முடியல? ஏன் முன்னேறி போக முடியல? என்ன தடையா இருக்கிறது? எது பாரமா இருக்கிறது? எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் எது? கடவுள் என்ன பெரம்பலூர்ல வச்சிருக்காரு, அண்ணன் மோகன்தாசன் அண்ணன் ராஜபாளையத்துல வச்சிருக்காரு. அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், அவருக்கு நியமிக்கப்பட்ட குடும்பம், அவருக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்கு நியமிக்கப்பட்ட உறவுகள், எனக்கு நியமிக்கப்பட்ட உறவுகள். விசுவாசத்துக்கு ட்ராக் மாறுறது நல்லதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பின் வாங்கி வேற சபைக்கு போவாங்க, அங்கிருந்து வேற சபைக்கு போவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், நீ எங்கே போனாலும் ஓ நிழல் ஓன் கூட தான்ப்பா வரும் அப்படிம்பார். எங்கே போனாலும் ஓ நிழல் ஓன் கூட தான் வரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் என்னை முன்குறித்தார்? உலக தோட்டத்துக்கு முன்னமே முன்குறித்தார். தாயின் கருவில பிரித்தெடுத்தார். இப்பொழுது விசுவாசத்தை தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். இந்த ஓட்டத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆங்கிலத்துல செட் பிஃபோர் அஸ் அப்படின்னு இருக்கு. நமக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஓட்டம். சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். எனக்கு ஒரு நல்ல பாடகியை தெரியும். என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு மூத்தவங்க. நல்லா பாடுவாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய சோகம். கல்யாணம் பண்ணாங்க, ஒரு குழந்தை, புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து கடவுளுடைய வேலையை செய்கிறாங்க. பாட்டுன்னா அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. சீடியெல்லாம் நிறைய விற்குது. அந்த சகோதரியோடு நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு கடவுள் இதுதான் நியமிச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அந்த மைனஸை அவங்க பிளஸ் ஆக்கிட்டாங்க. என்ன செய்தாங்க? தன்னுடைய தாளந்து எது என்று ஐடென்டிஃபை பண்ணாங்க. பாடுகிற வரம். சிஸ்டர் ஜெயராணின்னு பேர், அவங்க திருச்சியில் இருக்கிறாங்க. நல்லா பாடுவாங்க. பாட்டு வரம் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு சபையில அவங்க ஐக்கியமா இருக்கிறாங்க. அந்த சபையில அவங்க 100 சகோதரிகளை ஆதாயம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. முடியுமா உங்களால? எனக்கு வருஷத்துக்கு ஒரு 2 பேரை இங்க கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வர முடியுமா சகோதரர்களால?
ஆச்சரியமா இருக்கு. அந்த சகோதரியை நினைச்சு நான் ரொம்ப கர்த்தரை துதிப்பேன், பெருமைப்படுவேன். 100 பேர் சபைக்குள்ள கொடுத்துருக்காங்க. திருச்சியில இருக்கிற ஒரு சபை. அவங்களுடைய தன்னுடைய ஓட்டத்தை புரிந்து கொண்டார்கள். கடவுள் எனக்கு நியமிச்சது அதுதான், வேற வழி இல்லை. பூமியில நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். கடவுள் ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் இந்த சோர்வுகள், ஏன் இந்த குடும்பம், ஏன் இவ்வளவு துன்பங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள், சில சமயம் கண்ணீர், வேதனை, ஏன்? அவருடைய நோக்கம் என்ன? எனக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறது? நாம் என்ன நினைக்கிறோம், இந்த ட்ராக் சரியில்லைன்னா அடுத்த ட்ராக்ல ஓடி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா முடியவே முடியாது. ஓடுதளம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1 ஓடு, 2 நியமிக்கப்பட்டிருக்கிற செட் பிஃபோர் அஸ். எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு அதுதான். ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? கடவுள் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? பாருங்க, பூமியில காணப்படுகிற உபகரணங்கள் எல்லாம் பயன்படுது. நீங்க உட்கார்ந்துருக்கிற சேர் வாங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பயன்படுது. இந்த புல்பீட்டு பயன்படுது, பாய் பயன்படுது, மைக்கு பயன்படுது, எல்லாமே பயன்படுது. விசுவாசியாகிய நான் பயன்படுறேன்னா என்னுடைய ஓட்டம் எனக்கு நியமித்திருக்கிறது எது தெரியலங்க. சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், ஊரை சுற்றி பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள சந்ததி அது அப்படியே அதிகமாகுது. கடந்த சந்ததிகளாகிய நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய சந்ததி ரொம்ப மோசமா போகுது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். 3வதாக பொறுமையோடு என்று படிக்கிறோம். ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. லெட் அஸ் ரன் வித் என்டியூரன்ஸ். அதுல என்ன தெரியுமா மூல அர்த்தம்? என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை நிறைந்த பொறுமையோடு ஓடு. சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். சகிக்கிறவங்க அதிகமா ஆண்களா பெண்களா? அதிகமா சகிச்சு போறவங்க ஆண்களா பெண்களா? அப்படியா பிரதர்? பார்த்தாலே தெரியுது. நான் வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. சகித்து போக வேண்டியவர்கள் பெண்கள். சபையும் ஒரு பெண் தானே. சபையில் உள்ள அத்தனை பேரும் சகிப்புத்தன்மை உடையவர்களா இருக்க வேண்டும். நமக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா அந்த பொறுமை வரவே வராது. பொறுமை. சரி, பைபிள்ல ஒரு பொறுமையுள்ள ஒரு மனுஷனை சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க? யோபு. சாந்த குணம் உள்ளவன் மோசே. நீ பொறுமையா இருந்தவன் யோபு. சரி, நல்ல பாயிண்ட். யார் பிரதர் சொன்னீங்க யோபுன்னு? நீங்களா? பயப்படாதீங்க. பிரதர் சொல்ற. நம்ம சபையில பொறுமையுள்ள ஒரு சகோதரனை பேரை சொல்லுங்க. கேள்வி சிக்கலா இருக்கா? என்னத்த சொல்ல? அப்படியா? ஏன் உங்களை சொல்ல? பொறுமை இல்லை. பாத்தீங்களா? அதான் உண்மை. அதுதான் பொறுமையோடு. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நான் ஸ்கூல்ல பேசும்போது சொல்லுவேன், நீங்க பாட புத்தகம் படிக்கிறீங்க, எங்க உண்மையா கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தன் பேர் சொல்லு, உடனே ஹரிச்சந்திரன் அப்படிம்பாங்க. ஏன்பா உன் பேரை சொல்லலைன்னு கேட்பேன். ஏன் உன் பேரை சொல்லல? இல்லைங்க, எனக்கு பொறுமை இல்லை. உண்மை இல்லைங்க. அருமையானவர்களே, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பொறுமை என்கிற சுவாபம் இருக்க வேண்டும். அதை உந்தி தள்ளுவது சகிப்புத்தன்மை. ஒரு ஊர்ல ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணோன்னா அந்த வீட்டு உறவுகளில் ஒரு பாட்டி அங்கேருந்து வந்துச்சு. ஒரு ஆண்டி வந்து ஒரு மோதிரம் அந்த பாப்பாவுக்கு போட்டு விடுச்சு. இது என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சார்பா. அடுத்தது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்தன்னைக்கு ஒரு ரிங்கு கொடுத்தாங்க. அப்போ அதே ஆண்டி வந்தாங்க. அன்னைக்கு நீ போட்டியில்லை, அது என்கேஜ்மெண்ட் ரிங், இது வெட்டிங் ரிங் அப்படின்னு. கல்யாணம்லாம் முடிஞ்சது, தாலி கட்டியாச்சு. ஆண்டி மறுபடியும் வந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, இன்னும் 2 ரிங்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. இவளுக்கு பயங்கர குஷி. ஏற்கனவே இந்த கையில் ஒன்று போட்டாச்சு, இந்த கையில் ஒன்று போட்டாச்சு, இன்னும் 2 ரிங்கு கிடைக்குங்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, அது இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் உனக்கு. கல்யாணம்லாம் முடிஞ்சு தாலி கட்டி மாப்பிள்ளை பெண்ணு வெளியில் வர்றாங்க. ஆண்டி வாசலில் நிற்கிறாங்க. இன்னொரு ரிங் உனக்கு 2 ரிங் கிடைக்கும். ஒன்று சஃபரிங், இன்னொன்று என்டியூரிங். புரியுதா உங்களுக்கு? சஃபரிங்னா என்னப்பா? வேதனை. என்டியூரிங்னா என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. சபை மக்களுக்கு பொறுமை இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாச ஓட்டத்தில் தங்கி தங்கி நின்று குந்திதான் போடுவீர்கள். பொறுமை. விசுவாசத்தினால நமக்கு நிறைய பாடம் இருக்கு.
விசுவாசத்தினால கிடைக்கக்கூடியது பொறுமை. நீடிய பொறுமைன்னு கூட ஒன்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை உண்டா? குடும்பத்துல பொறுமை உண்டா? குடும்பத்துல பொறுமை இருந்தா கண்டிப்பா சபையிலையும் பொறுமை இருக்கும். பொறுமைக்கு ஆப்போசிட் என்னங்க? பொறுமைக்கு எதிர்பதம் என்ன? கோபம், அப்புறம் வைராக்கியம். பாருங்க, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில வருது கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் எரிச்சல், அந்த ஆவி உடையவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்தது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பாங்க. அவசரத்தில் தெளித்த கோலம் அலங்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்திரமும் அவசரமும் வருது பாருங்க, அது பொறுமைக்கு ஆப்போசிட். ஒரு விசுவாசிகளுக்குள்ள எந்த விதத்திலும் ஆத்திரமும் அவசரமும் எரிச்சலின் ஆவியெல்லாம் வரவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ ஒருத்த பெயல் செபூல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசுகளின் தலைவன் அர்த்தம். ஆண்டவர் அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சில சமயத்துல நம்ம காதுகளை அடைச்சு கொள்ள வேண்டியிருக்கு. பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பொறுமை எப்பொழுதும் நிதானமா செயல்படும். அவசரப்பட்டோம்னா வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்துல தடை வரும். எத்தனை பேர் அவசரப்பட்டாங்க? ஒரு தம்பி தன்னுடைய மனைவி அடிச்சுட்டான். கவுன்சிலிங் என்கிட்ட வந்துச்சு. தன்னுடைய மனைவி கணவன் 2 பேர் வர்றாங்க. இப்போ அவன் சொல்றான், பிரதர் எத்தனையோ வாட்டி அடிச்சிருக்கேன் பிரதர், அப்பெல்லாம் இவன் கோச்சிக்கல பிரதர், இப்போ லேசாக தான் அடிச்சா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா பிரதர். எத்தனையோ வாட்டி அடிச்சாரான். அப்பனா அவ்வளவு தூரம் அவன் சகிச்சுட்டே இருந்திருக்கான். அவசரம், எதையாவது ஒண்ணு அவசரமா முடிவெடுத்துருவோம், திடீர்னு முடிவெடுத்துருவோம். ஆத்திரம் பொங்கும், எரிச்சலின் ஆவி வரும், பகையின் ஆவி வரும், பொறாமையின் ஆவி வரும். பொறுமையின் ஆவி வர்றதில்லை. ஓடணும்னா என்னங்க செய்யணும்? பொறுமையா ஓடணும். இப்போ நான் பிராக்டிக்கலா பேசுறேன் பாருங்களேன். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க லாங் ஸ்டெப் வச்சா ஓடி ஜெயிச்சிருவாங்களா? ஷார்ட் ஸ்டெப் வச்சா ஓடி ஜெயிச்சிருவாங்களா? லாங் ஸ்டெப் வச்சிங்கன்னா சீக்கிரமா சோர்ந்து போயிடுவீங்க, உங்க சரீரம் பலவீனம் ஆயிடும். ஷார்ட் ஸ்டெப்பு தான் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா போதும், இதே ஸ்டெப் ஓடி வந்துடலாம். இன்னைக்கு எல்லாரும் லாங் ஸ்டெப் வைக்கிறாங்க விசுவாசிகள். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு பத்தி கவலைப்பட மாட்டாங்க, 2027 பத்தி இப்பயே கவலைப்படுவாங்க. அதுக்கு பேர் லாங் ஸ்டெப். 2027 பத்தி இப்பயே கவலைப்படுவாங்க. புள்ள இப்பதான் பிறந்திருக்கு, பிறந்து 1 மணி நேரம் ஆகுது, அதுக்குள்ள எல்கேஜி எங்க சேர்க்கலான்னு யோசிச்சிருவாங்க. புள்ள இப்பதான் பிறந்திருக்கு, அது பால் குடிக்கிட்டியா, வளரட்டும் சாமி, அதுக்கு பேச்சு வரட்டும், கேள்வித்திறன் அந்த செவித்திறன் வரட்டும், பார்வைத்திறன் வரட்டும், ஏன் அவசரப்படுற? எல்லாத்துலயும் அவ்வளவு. விசுவாசத்துல ரொம்ப பொறுமை வேணும். யோபுவின் மனைவிக்கு பொறுமை இல்லை இல்லைங்க. யோபு மனைவி பேர் என்ன தம்பி? தம்பி முன் ரோல உட்காருங்க சொல்லுங்க. யோபுவினுடைய மனைவிக்கு பேர் என்ன? தம்பியெல்லாம் யோசிக்கிறாரு, கல்யாணம் ஆகாத எங்களை போய் கேட்கிறாரு, எப்படி சொல்ல முடியும்? சரி, பெரியவங்க சொல்லுங்க. பேர் எழுதப்படவில்லை. நான் சொல்லட்டுமா? மிஸ்ஸஸ் யோபு. ஆவியானவர் எழுதுறதுக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 10 பிள்ளை செத்து போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுத போச்சு, மாடு போச்சு, ஆடு போச்சு, எல்லாம் போச்சு. வேலைக்காரன் போனா இன்னும் கர்த்தர் 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 கிடக்குற அந்த அம்மா. அவரு எப்படி பொறுமையா பதில் சொல்றாரு பாருங்களேன். அடிப்பொடி பைத்தியக்காரி. கர்த்தர் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, ஸ்தோத்திரம். அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய தரம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, பொறுமையா தான் ஓடணும். விசுவாச ஓட்டம் எப்பொழுதுமே போகும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவர் வாழ்க்கை ஏதாவது ஒரு நெகட்டிவா நமக்கு வந்துருச்சுன்னா உடனே எதிர்மறையா ஒரு செயல் நம்ம வீட்டுக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஏதாவது எதிர்மறையான செயல் வரும்போது உடனே கோபம் கொப்புளிக்குது, வார்த்தை கொப்புளிக்குது. ஆனா ஆண்டவர் அதே எதிர்மறையை நேர்மறையா மாற்றுவாருங்கிற விசுவாசம் இல்லை. புரியுதா? எதிர்மறையை நேர்மறையாக மாற்றுவது தேவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒருவேளை நீங்க அதை நெகட்டிவ் நினைக்கலாம், அதுதான் பாசிட்டிவ் கர்த்தருக்கு. பேதுரு சொன்னார் பாத்தீங்களா, இது உமக்கு நேரிடக்கூடாது. எதிர்மறை, பயப்படுறான். மரித்து உயிர் தெழுந்தோன்னா நேர்மறை. அதே எதிர்மறை ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? இப்ப நேர்மறை ஆயிடுச்சு. நானும் நீங்களும் பொறுமையாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க,
சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவுகள், விசுவாச வாழ்க்கையில குறைவுகள், குறைச்சல்கள், ஷார்ட்டேஜ் வரும்போது நம்மோடு கூட இருக்கிற உறவுகள், ரட்சிக்கப்படாத உறவுகள் பேசுகிற பேச்சு இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கும். எங்கள் சபையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சகோதரன் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆணுச்சு. கல்யாணம் ஆனோன்னே ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆணுச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாந்து விட்டுட்டு போனவன் தான். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. கேட்டால் டைவர்ஸ் பண்ணிக்கிறேங்கிறான். அந்த அம்மா பாவங்க, ரொம்ப பொறுமையாக வாய் விட்டு கூட பேச மாட்டாங்க. எவ்வளவு சகிக்கிறது. இந்த பையன் இந்த பெண்ணை விட்டுட்டு போனது கூட அவங்களுக்கு பாரம் இல்லை. அவங்க சொந்தக்காரன் பூரா வீட்டுக்கு வந்துட்டான். கிறிஸ்து கிறிஸ்து ஏசு ஏசுன்னு சபைக்கு போனியா, உனக்கு என்ன கிடைச்சது பார்த்தில்ல அவன் பிள்ளைங்க வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த சகோதரன் சகோதரியும் பொறுமையாக இருக்கு. பலவிதமான சூழல்கள் நமக்கு உருவாகும். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, ரட்சிப்பை இழக்க மாட்டோம், ஆனால் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. ஒரு விசுவாசிக்கு சொத்து எது தெரியுமா? விசுவாசம்தான் சொத்து. ஏன்னா கர்த்தர் கொடுத்தது. அப்போஸ்தலர் 3:16. எனவே பொறுமையோடு நாம் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஓட வேண்டும். 2வது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். 3வது பொறுமையோடு ஓடக்கட வேண்டும். 4வது யாரை நோக்கி ஓடுவது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் கொண்டு வரணும். நல்லா கவனிங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகத்திலும், ஒரு சுவிசேஷம் தான் 4 பேர் எழுதியிருக்காங்க. 4 புத்தகத்திலும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தன்மை. அவர் மாம்சத்தில் தான் இருந்தார். அவருக்கு ரத்தமும் சதையும் இருந்தது. அவருக்கு மூச்சு இருந்தது, அவருக்கு பேச்சு இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, பசி இருந்தது, நித்திரை தேவைப்பட்டது. சகலமும் மனுஷகுமாரன் தான். ஆனால் அவருடைய ஆழ்தன்மையை நீங்கள் படித்தால், உங்களுடைய ஆழ்தன்மையில ஏதாவது குறை வரும்போது அவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருக்கும். கிறிஸ்துவை நோக்கி பார். எதை நோக்கி ஓட வேண்டும்? கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஏன்? 1, அவர் தேவகுமாரன். 2, அவரிலே பாவம் இல்லை. அதனால அவரை நோக்கி போகணும். எந்த மனிதனும் நமக்கு முன்மாதிரி கிடையாது. எந்த மனிதனுடைய அடிச்சுவடையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. முந்தா நாள் நேற்றெல்லாம் பேதுருவை பற்றி படித்தோம்ல, பேதுருவனுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் பாவம் இல்லாதவர். அவருடைய பிறப்பிலே பாவம் இல்லை, எனவே அவரை நோக்கி ஓடலாம். அவருடைய வார்த்தையிலே பாவம் இல்லை, எனவே அவரை நோக்கி ஓடலாம். அவருடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை, எனவே அவரை நோக்கி ஓடலாம். அவருடைய மரணத்திலும் பாவம் இல்லை, அவரை நோக்கி ஓடலாம். அவருடைய உயிர்த்தெழுதல், மரணத்தை ஜெயித்தவர், அவரை நோக்கி ஓடலாம். அவர்தான் சர்வலோக நியாயாதிபதி, அவரை நோக்கி ஓடலாம். அவருடைய நோக்கி பார்த்து 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 ஓடும்போது நாம் அவருடைய சாயலாய் மாறிவிடுவோம். எனவே அவரை பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நெருப்பு துண்டு, சின்ன பீஸ் ஆஃப் ஃபயர் வுட், நெருப்பு துண்டு. இந்த பக்கம் ஒரு கறிக்கட்டை. இந்த கறிக்கட்டையை கொண்டு நெருப்பு துண்டு பக்கத்தில் வைங்க. கொஞ்ச நேரத்தில் கறிக்கட்டை என்ன ஆகிடும்? நெருப்பாயிடும். எப்படி சிஸ்டர்? அது இதோட சுவாபம் வேற, அதோட சுவாபம் வேற. அது தொட்டால் சுடும், இது தொட்டால் சுடாது. அது கிட்ட போனால் அனல் அடிக்கும், இது கிட்ட போனால் அனல் அடிக்காது. இது அதோட போனால் 2 ஒன்றா சேர்ந்துடும். எப்படி? இது நெருப்பாயிடும். எப்படி? அதோட தன்மை இதை பற்றி கொள்ளும். நெருக்கத்தின் அடிப்படையில். தள்ளி வச்சிக்கினா பற்றி கொள்ளாது. நெருக்கத்தின் அடிப்படையில் தான் சாதாரண கறிக்கட்டை. அக்னியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பட்சிக்கிற அக்னியாகி இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரோடு நெருக்கமாக இருக்கும்போது, அவரை நோக்கும் போது, அவரை பார்க்கும் போது, அவரிடத்துல பேசும்போது, அவரை கற்றுக்கொள்ளும் போது அவர் சாயலாய் மாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் ஓட வேண்டும். இந்த உலகத்துல எல்லாரும் பாவத்துல பிறந்தவர்கள். அவர் மட்டும்தான் ஸ்திரீயின் வித்து. அவர் கேட்டாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்னு கேட்டார். ஒரு பய கை தூக்கல. சீசனா இருக்கட்டும், பெரிய பெரிய பிரபுக்கள், ராஜாக்கள், ஒருத்தரும் கை தூக்கல. குற்றமில்லாதவர், குற்றமற்றவர், அவரிலே பாவம் இல்லை, பாவிகளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி தான் நாம் ஓட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு போனோம், வயசு 55 60 ஆயிடுச்சு, எனக்கு 70 ஆயிடுச்சு, நான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன், ஏதோ பிள்ளைகளை வளர்த்துட்டோம், ஆளாகிட்டோம், ரைட் போட்டோம், என் வேலை முடிஞ்சுது. யார் சொன்னாங்க அவங்க வேலை முடிஞ்சதுன்னு? நான் சொல்லுவேன். எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க, 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் வேலை முடிஞ்சதுன்னு உட்காந்துட முடியுமா? நான் இன்னும் இயேசுவை நோக்கி ஓடணும். இன்னும் லுக் அட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட கடவோம். வேற ஒரு இலக்கு நமக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இயேசு கிறிஸ்துவை நோக்கி
அவருடைய திருவார்த்தையின்படி ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவகுமாரனுடைய சாயல் சுவாபம் உங்களிடத்துல வரும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய இலக்கு. நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் இலக்கு. என்ன இலக்கு? நான் கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டும். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எனவே உங்களுடைய ஓட்டப்பந்தயத்துல யாரை நோக்கி ஓடு? பணத்தை நோக்கி ஓடாதீங்க ப்ளீஸ். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தைக்குள்ளதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். வேற எதையுமே உங்களுடைய நோக்கமாக வைத்திருக்க கூடாது. வாலிப தம்பி தங்கச்சிகள் நீங்களும் அப்படிதான், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ற காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களை நோக்கி பார்த்து விடுகிறோம். நம்முடைய கவனம் மனிதர்களை நோக்கியதா இருக்கிறது. சரி, 4வது பாயிண்ட் முடிஞ்சது. 1 ஓடக்கடவோம், 2 நமக்கு நியமித்திருக்கிற, 3 ஒருமையோடு ஓடக்கடவோம், 4 இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம், 5 பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு. தம்பி அந்த வசனம் படிங்க தம்பி, 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சக்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி எழுப்பி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ரொம்ப அழகான வார்த்தை. Let us lay aside every weight and sin. ஆங்கில வேதாகம். உனக்கு வருகிற பாரம் பிளஸ் பாவம், இதை தள்ளிவிடு. சரி, இது ரெண்டையும் இப்ப படிக்கணும். பாவம்னா என்னங்க? பாவம் எங்க இருந்து வரும்? கீழ்ப்படியாமை பாவம் இல்ல. பாவம் எங்கிருந்து வரும்? ஜென்ம சுவாபம் எங்கிருந்து வரும்? எனக்கு உள்ள பார்வையிலிருந்து வரும். பாவம் எங்கிருந்து வரும்? அவனை பத்தி ஒரு விசுவாசி பேசவே கூடாது. அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஏங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஜனம் நீங்க. அவனுக்கு சொந்தமானது எதுவும் வச்சிருக்கீங்களா? பேச மாட்டீங்க. அவனுடைய சுவாபத்தை நம்ம படிக்கவே வேண்டாம். பாவம் எங்கிருந்து வரும்? பவுல் சொல்றாரு பாருங்க, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியவில்லை. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. படிக்கலாமா அந்த பகுதியை தயவு செய்து? 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா தம்பி? 19-20 படிங்க. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம். இந்த பாவம் எங்க குடி இருக்கு? ஒருத்தர் சொன்னாங்க ஜென்ம பாவம். ரைட். எங்க குடி இருக்கு? ஃப்ளஷ். இந்த மாம்சம் ரத்தமும் நிறைந்த சரீரத்தில் இருக்கிறது. வேற மாதிரி சொல்லட்டுமா? ஆதாமின் சாயல் சுவாபம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆதாமின் சுவாபம் என்ன? கீழ்ப்படியவில்லை. ஆதாமின் ஜென்ம சுவாபம் நம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே கிறிஸ்துவின் சுவாபமும் என்னிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் போராடுறேங்கிறார். இது என்ன இழுக்குது, அது என்ன இழுக்குது, நான் என்ன செய்யறது? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கேன். 6 இழுக்குது, சேறு சிக்குது, 6 இழுக்குது. நான் என்ன செய்வேன்னு தெரியல. ஒரு காரியத்தை அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்புன்னு நினைக்கிறேன், ஆனா அதை தான் செய்யுது இந்த பாடி. அதனாலதான் என்னமோ இந்த சரீரத்துக்கு சாவுன்னு ஒரு நல்ல பாயிண்ட் வச்சிருக்காரு. மரணம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. ஐயோ மரணம் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்? இந்த ஜென்ம சுவாபம் அடங்கின சரீரத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து மண்ணுக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ண வைத்து திரும்ப உயிரோடு எழும்போது வேற சரீரம், குளோரிஃபைடு பாடி, மகிமையின் சரீரம் நமக்கு தரப்படும். அப்போ பாவம் எங்க இருக்கு? நம்மல்ல, என்கிட்ட இருக்கு. நான் எங்க இருக்கேன்? உலகத்துல இருக்கிறேன். உலகம் என்பது பாரம், என் சரீரம் என்பது பாவம். சுருக்கமா சொல்றேன், உலகம் மாம்சம். அங்கேருந்து ஒரு குரல் வந்துச்சு, பிசாசுன்னு சொல்லிட்டு. பிசாசு நேரடியா உங்கள்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, யோகிதையும் கிடையாது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்களை காத்து கொண்டு வருகிறது. ஆனால் அவனுடைய 2 பிரதிநிதிகள் வருவார்கள். 2 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டெவில் வருவார்கள். யார் அது? 1 நான் வாழுகிற உலகம், 2 எனக்குள் வாழுகிற பாவம். இது தள்ளி வைக்கணும். பாவத்தை எப்படிங்க தள்ளி வைக்கிறது? பாரத்தை எப்படி தள்ளி வைக்கிறது? முதல்ல பாவத்தை பார்த்துருவோமா? பாவத்தை எப்படி தம்பி தள்ளி வைக்கிறது? இந்த சரீரத்துக்குள்ளதானே இருக்கு. ஜென்ம சுவாபம், ஆதாமின் சுவாபம் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு. ஒரு முறை ஒரு அப்பா அம்மா, நான் அடிக்கடி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஆனுவல் எக்ஸாம் வருது. பையனை படிக்க சொல்றாரு. டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு, கேட்டை பூட்டிட்டாரு. பையன்கிட்ட சொல்றாரு, டேய் மவனே, நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு வர்றோம், வர்ற வரைக்கும் ஒழுங்கா படி. நாளைக்கு லீவு, நாளை மறுநாள் எக்ஸாமு, ஆயத்தமா இரு, படி, வேஸ்ட் பண்ணாத டயத்தை. அந்த டேபிள்ல இருக்கிற டிராயர்லாம் நீ திறக்கக்கூடாது, திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒழுங்கா படி. என்ன இவன் மைண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தம்பி சிரிக்கிறார். உங்களை யார் கேட்டா? அப்பா வெளியே போயிட்டாரு, கேட்டை பூட்டிட்டாரு, சாவி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, எட்டி பார்க்குறான். அப்படி போயிட்டாரான்னு. என்ன வச்சிருப்பாரு? விளையாட்டு ஜாமான் வச்சிருப்பாரோ? பாஸ் ஆனா எதுக்காவது கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருப்பாரோ? நான் பார்க்குறேன், என்ன யாரும் பார்க்கல. இல்லை அவனை கவனிங்க, நான் பார்க்க போறேன், என்ன யாரும் பார்க்கல. இல்லை அவன் உள்ள வந்து படிக்கிறதுக்கே போகல, அவன் மனசு படிக்கவே போகல. பாரு பாரு பாரு. அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு? பார்க்காத. இவன் உள்ள என்ன சொல்லுது? பாரு. பார்த்தா என்ன? நீ தொடாத, பாரு, தொடாத. இதெல்லாம் தந்திரம். உடனே என்ன செய்யறான்? டேபிள் டிராயரை திறக்கிறான். திறந்து பார்த்தா ஒரு சீட்ல ஒரு வார்த்தை எழுதிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, விளையாட்டு ஜாமான் இல்லை, தேனி இல்லை, தின்பண்டம் இல்லை, ஒண்ணு. முட்டாளே ஏன் திறந்து பார்த்தாய் அப்படின்னு எழுதிருக்கு. வேற ஒண்ணு இல்லை. அங்க இருந்து வர்றாரு அப்பா. இவன் மூஞ்சி சின்னதா இருக்கு, எப்பொழுதும் போல இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை பாத்தியாடா? ஆமாப்பா, முட்டாள்னு எழுதி வச்சுட்டீங்களப்பா. என்ன? ஆமாடா, நீ கீழ்படியில் என்ன முட்டாள் தான். இந்த சரீரம் இருக்கு பாருங்களேன், எதை செய்யாதேன்னு சொல்றாங்களோ அதுதான் செய்யும். சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான். என்ன கண்ணா, நீனும் அப்படிதானே? ஜெசிகா தானே? சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் அதான் மாமிசம்னு சொல்றேன். இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய மாமிசத்தின் செயல்களை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும். படிக்கலாமா? ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமா படிங்க. 8:13. ஆவியினாலே, நிதானமா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுக்குதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நம்முடைய மாம்சத்தின் இச்சையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் சொல்றபடி கேட்டா போதும். இது பாவம். பாரம்னா எது? உலகத்துல இருந்து சேர்த்துக்கிறோம் பாருங்க. பண ஆசை ஒரு பாரம், இச்சை ஒரு பாரம். என்னங்க, உலகத்துல பொருள்களை தேடுறது, பொருளாசை ஒரு பாரம். பத்தாது வாழ்நாள் எல்லாம் பத்தாதுன்னே சொல்லி வாழ்றது ஒரு பாரம். எல்லா பாரத்தையும் இங்க கொண்டு வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் என்னங்க? டஸ்ட் பின்னா. நம்முடைய இதயத்துக்கு பேர் டஸ்ட் பின்னா, பெஸ்ட் பின்னா. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னாங்க. ஏன் அட்டாக்குன்னு நான் யோசிக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் உள்ள கொட்டி வைக்கிறது. பக்கெட் நிரம்பி போச்சுன்னா என்ன ஆகும்? என் பாத்திரம் ஐயோ பாவம், பாரத்தினால் நிரம்பி வலிகிறது. பாரம் தேவையில்லாததுங்க, அது தேவையில்லை. அடுத்த மாசத்தை பத்தி ஏன் இப்ப கவலைப்படுற? நீ எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களை நீங்கள் அறிய முடியாது, அது பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கிறது என்று படிக்கிறோம். எதை பற்றியுமே கவலைப்படாது. நான் சுருக்கமா சொல்றேன், ஆகாயத்துல பறக்கிற பறவை மாதிரி சுகமா பறக்க கத்துக்க. அது எதையுமே சுமந்து கொண்டு போவதில்லை. ஒரு செத்து போன தவக்கலைய கொத்திக்கிட்டே 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எதையுமே சுமக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், பறப்பது சுகம், சுமையில்லாமல் பறப்பது சுகம். அது பறவைகளுக்கு, எனக்கு உங்களுக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு சுவிசேஷம், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனா நீங்க கவலைப்படுறீங்களே. கவலைப்படாத மனிதனே கிடையாது. விசுவாசி கவலைப்படுறாங்களா? என்னங்க பேச மாட்டேங்க?
பவுல் கவலைப்பட்டாரு. பைபிள்ல இருக்கு, எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுன்னாரு. அது வேற ஸ்பிரிச்சுவல் ஒரி. பூமிக்குரிய ரீதியா நிறைய விசுவாசிகள், ஊழியர்கள், மூப்பர்கள் கவலைப்படுகிறார்கள். பாரத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள். தேவையில்லாத பாரம். கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர்களுடைய கரத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போதும். விசுவாசத்துல ஓடிட்டே இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்வேன், அடுத்த மாசம் என்ன செய்வேன், ஐயோ ஏன் கேட்குறீங்க? இந்த கவலைகளும் தேவைகளும் மனிதனை கசக்கி புரியுது. நான் சொல்லுவேன், 2 காரியங்கள் ஒரு மனிதனை ரொம்ப நசுக்குது. நம்பர் 1, பாஸ்ட் ஃபெயிலியர் லைஃப், கடந்த கால தோல்வி வாழ்க்கை. நம்பர் 2, த ஃபியூச்சர் ஃபியர்ஃபுல் லைஃப், எதிர்காலத்தை பற்றிய பயம் மனிதனை கிரஷ் பண்ணி. அதனால தான் ஆயுசு நாள் குறைஞ்சி போச்சுங்க. ஆயுசு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு தெருவில் ஒருத்தர் இறந்துட்டாரு. வயசு கேட்டோம். 60 அப்போ போக வேண்டிய வயசு தான். என்னங்க அது ஒன்றும் புரியல. 40, 30, 60 எல்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்ந்தான். பைபிள்ல அழகா எழுதியிருக்காரு, 969 வருஷம் வாழ்ந்தான். மெத்தூசலா அவன் பேரு. முதல் மனுஷன் ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். கவலைகளை போட்டு உள்ள சேர்க்கி வைக்கணும். நான் சொல்றேன், உலகத்துல உள்ள தூக்கி உள்ள போடாது. இது ஒரு கலீஜி போடுற, குப்பை போடுற இடம் கிடையாது. அசுத்தம் வைக்கிற இடம் கிடையாது. பொருளை கொண்டு வைக்கிற இடம் கிடையாது. பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு ஜாமான்களையும் கொண்டு வைக்கிற இடம் கிடையாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஜாமான்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க பரணையில. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்க்ரீன் கூட போட்ட மாட்டாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாக்கா அப்படியே பார்க்கணுமா. நாங்கள்லாம் அந்த காலத்தில் வாங்கினுங்க. அதில் இந்த பொட்டியோட தான் இந்த ஊருக்கு வந்தேன். நாங்களாம் அப்படி செய்யறது இல்லைங்க. பழசு என்னைக்கும் பழசு தான். நான் அன்றாடம் புதுசு. நேற்றுக்கு இருந்த கிருபை வேற, இன்னைக்கு எனக்கு புது கிருபை கிடைச்சிருக்கு. நேற்றைக்கு பொறுக்கு நான் மண்ணா சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு புது மண்ணா கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா இருக்க கத்துக்குங்க. பாரத்து உலகத்துல உள்ள தூக்கி உள்ள வைக்காது. அதிகமா கவலைப்படுறது ஆண்களும் பெண்களும் சமமாயிட்டாங்க. இப்போ ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதா? இதுக்கு கீழ்ப்படியக்கூடாதா? பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். மத்தேயு 6:19. அதுக்கு கீழ்ப்படியக்கூடாதா? உள்ள என்ன தெரியுமா இருக்கும்? திறந்து பார்த்தா என்ன இருக்கும்? நிலம், வீடு, காடு, ஆடு, மாடு, பாக்கியா, பணம், நகை, லாக்கரு, பாஸ்புக்கு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் உள்ள இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, தொழில். அவர் இறந்துட்டாரு. அவருக்கு காலையில் எந்திரிச்சோன்னு முகத்தை கழுவிட்டு சேர்ல வந்து உட்காருவார். ஹிந்து அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது பேப்பர் வந்திருக்கும். வந்தோடனே ஷேர் மார்க்கெட்டை பார்ப்பார். காலையில் எந்திரிச்சோன்னு நான் வாங்கின பங்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு, குறைஞ்சிருக்கா, உயர்ந்திருக்கா, எந்த பங்கு குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு இதை வித்துட்டு அதை வாங்கலாம். மனுஷன் பாருங்க, இந்த விட்டமின் எம் இருக்கு பாருங்க. புரியலையா? இன்னும் புரியுதா பிரதர்? விட்டமின் எம், இது மெடிக்கல் டேர்ம்ஸ் கிடையாது, ஏன் டேர்ம்ஸ். இந்த எம்மை சுத்தி 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 வர்றாங்க. ராத்திரி படுக்கும் போதும் அதுதான், காலைல எந்திரிக்கும் போதும் அதுதான். சில வியாபாரிகளை நான் தொடர்பு வச்சிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேன் பிரதர். தூக்கத்துல கூட நான் பணத்தை என்ற மாதிரியே. இதாங்க பாரம். ஒரு விசுவாசிக்கு இந்த பாரம் இருக்க வேண்டாம். ஒரு விசுவாசிக்கு இந்த பாவம் இருக்க வேண்டாம். என்ன சொன்னாரு? தம்பி படிங்க 12:1. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இதை தள்ளுங்க, அவாய்ட் பண்ணுங்க. உங்களால முடியும். விலையேற பெற்றவர்கள் நீங்க. உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. இறைவனுடைய பார்வையில நீங்க தான் பொக்கிஷம். வேற மாதிரி சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வையில நீங்க மனவாட்டி. நீங்க தான் மனவாட்டி. ஒரு மணவாளனுடைய ஒட்டுமொத்த ஆசையை சொல்லட்டுமா? எப்போ மனவாட்டியை நான் கைப்பிடிப்பேன். ஒட்டுமொத்த ஆசை. மனவாட்டியினுடைய ஆசை என்ன தெரியுமா? எப்பொழுது என்னுடைய மணவாளனுடைய வீட்டுக்கு நான் போவேன். இந்த உலக கவலை இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஐஸ்வர்யம். இதை பாரம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சு முடிப்போம். இது பாரம் என்று. லூக்கா 21:34. இது பாரம். உலகத்தை பற்றி அப்படியே கவலைப்பட்டு அல்லது சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா அது பாரம். படிங்க 21:34. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இப்ப பாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லௌகீக கவலை, உலக கவலை, பெருந்திண்டி. என்ன
சில பேர் சாப்பாட்டுக்காக கவலைப்படுறது பார்த்தீங்கன்னா பெரிய கவலையா இருக்கு. சில பேர் ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுவாங்க. எனக்கு உயிர் இருக்கேன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க, எனக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்கமேன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, காலுக்கு நல்ல செருப்பு இல்லைன்னு கவலைப்படுற ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு போனாராம், குட்டி போட்டாராம். அந்த வழியா இயேசு கிறிஸ்து வர்றாராம். இவன் உடனே எந்திரிச்சிட்டாரு. ஆண்டவர் கேட்கிறாரா, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, செருப்பு ரொம்ப பழசா இருக்கு ஆண்டவரே, ஒரு புது செருப்பு வாங்குறதுக்கு அனுகிரகம் பண்ணிங்கன்னா போதும் ஆண்டவரே. அப்படியா, என் கூட வாழ்ந்தாராம். அவன் கையில பிடிச்சிட்டு போறாரு. அவன் நினைச்சுக்கிட்டான் கடைக்கு தான் போறாரு, புதுசா ஒரு செருப்பு வாங்கி தர போறாருன்னு நினைச்சுக்கிட்டான். கையில பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு நேரா போறாரு. 2 காலம் இல்லாதவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னை வாழ வைக்கிற தெய்வமே, எனக்கு போதுமானவரே, இரட்சகரே, ஆண்டவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரேன்னு புகழ்ந்துட்டு இருக்கான். 2 காலம் இல்லாதவன் அங்க வந்து நின்றுட்டாரு. ஆண்டவர் இந்த செருப்பு கேட்டான் பார்த்தீங்களா, அவன் அதையே பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்றது, அவனுக்கு கால் இல்லை. மறுபடியும் அவனை கையில பிடிச்சாரு, அப்படியே கூட்டிட்டு போறாரு. அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் உங்க கூட வரல ஆண்டவரே, எனக்கு செருப்பு வேணாம், ஆளை விட்டுருங்க ஆண்டவரேன்றான். கால் இல்லாதவன் அவரை துதிக்கிறான், கால் இல்லாதவன் அவரை துதிக்கிறான். கால் இருக்கிற நானு அற்பமான காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறேன். அதுதாங்க பாரம் என்று எழுதி இருக்கிறது. லௌகீக கவலை, the worries about the world. உலகம் எனக்கு வேணும்னு அலைகிறான். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று பவுல் தீமோத்திக்கு எழுதுவார். என்னைக்காவது நீங்க போதும்னு சொல்லியிருக்கீங்களா? சகோதரனே சகோதரியே, அப்பதான் நீ விசுவாசத்துல ஓட முடியும். நீ என்னைக்கு போதும்னு சொல்லலையோ அன்னைக்கே உன்னுடைய விசுவாசத்துக்கு கேடு வந்திருக்கிறது, குறைச்சல் வந்திருக்கிறது, அற்ப விசுவாசம் வந்திருக்கு. போதும்னு சொல்லி பழகுங்க. எப்போ போதும்னு நம்ம சொல்லுவோம்? நானும் இதை அதிகமா யோசிக்கிறேன். சாப்பாடு போடும்போது போதும் சிஸ்டர், அப்படியும் போதும்னு சொல்ல மாட்டான், வேணா வாங்கிக்கிறேன் சிஸ்டர் வச்சுங்க. நான் சொல்றேங்க, உங்க மனசுல போதும் என்ற மன நிறைவு வரவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் போதும், எனக்கு கொடுத்த மனைவி போதும், எனக்கு கொடுத்த சபை போதும், எனக்கு கொடுத்த உபதேசம் போதும், எனக்கு கொடுத்த அறிவு, ஞானம், வேலை, ஓய்வு போதாது. நான் ரொம்ப ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை பிலாங்கிங்ஸ். இன்னொன்று வேண்டும் என்று நான் அடைவதே கிடையாது. என்னுடைய பர்சனல் ரிக்குவயர்மெண்ட்ல தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு வசனம் மனப்பாடமா தெரியும், உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருடைய அறிவுக்கு மேல என் அறிவு இல்லை, அவருடைய அறிவுக்கு மேல அறிவு. நம்முடைய விசுவாச ஓட்டத்தை துவங்கினவர் அவர், முடிக்க போகிறவரும் அவர் தான். அவரை நோக்கி ஓடக்கிறது. உங்க குறிக்கோள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கு, வேற எதுவுமே இருக்கு. வாலிப தம்பி தங்கச்சிகள் இப்பயே ஆயத்தமாகுங்க, வேற ஒன்றும் குறிக்கோளா இருக்க முடியாது. பைபிள் எழுதியிருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். ஸோ வெரி டேஞ்சரஸ் த லவ் ஆஃப் மணி. பணம் நல்லது, ஆனால் பண ஆசை மோசமானது. நாம் ஞாபகத்தில் வைக்கிறோம். இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் பணத்துக்கு பின்னாடி போறாங்க. இன்னைக்கு உள்ள ஒரு பெண்ணு கேட்குறா, தன்னுடைய வாழ்க்கை துணை, உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? 6 டிஜிட்ல அவர் சம்பளம் வாங்கணும், அப்போதான் அவரை கட்டிக்குவேன். நீ கட்டவே வேணாம் சாமி, உட்காரு. 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கணுமா? 1, 10, 100, 1000, 10000, லட்சம். 6 டிஜிட்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாதான் நான் வாங்குவேன். ஹைட்டா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. நிறைய படிச்சிருக்கணும் சொல்லுங்க. என்ன அது ஒன்றும் புரியல. விசுவாசியா பாருங்கன்னு சொல்றது இல்லை, நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன் எனக்கு வேணும்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி தான் ஆண்களும். அந்த பெண்ணுக்கு 2, 3 அண்ணன் தம்பி இருந்தா நல்லது. ஏன்னா அவனுலாம் ஜம்பாரி பண்ணுல கொடுப்பாங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்ணோட அப்பா எப்ப ரிட்டையர் ஆக போறாரு, என்ன உலகம்னு தெரியலங்க. இது விசுவாசி வீட்லயே இருக்குங்க. நான் மனம் திறந்து பேசுறேன், விசுவாசி வீட்டுல வெக்கமா இருக்குங்க. விசுவாசத்தை விட்டு வலிவை விடுவோம், நம்முடைய நோக்கம் மாறி போய்விடும். ப்ளீஸ் ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நிச்சயமாய் இந்த ராஜபாளைய சபை இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். இந்த ராஜபாளைய சபை பொறுமையோடு ஓடக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். இந்த ராஜபாளைய சபை பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். கர்த்தர் வருகை சமீபம். ஒருவேளை அவர் வந்து விட்டால் நாம் எல்லாரும் ஓடி அவருடைய சமூகத்திலே சேர்ந்து விடுவோம். வராவிட்டால் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.